அப்டேட் என்னென்னு கேட்டால், இப்போ இந்த நடக்கிற இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை விளங்கிடணும். என்ன விளங்கிடணும்னு கேட்டால், இந்த அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலின் காரணமாக ஈரானுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கானா அதெல்லாம் எடுத்து கேட்குறாங்க. அவங்க நிறைய சேதமெல்லாம் படுத்திருக்கிறாங்களே, மருத்துவமனை இப்போ காந்தி மருத்துவமனைன்னு வச்சுருக்குறாங்க. அவங்க இந்தியர்களை மதித்து அந்த காந்தி பேரில் ஒரு மருத்துவமனை அதில் போய் தாக்கியிருக்கிறாங்க. அதேமாதிரி விளையாட்டு திடலில் குண்டை போட்டிருக்காங்க. விளையாட்டு திடலாம் எவனா குறி வைப்பானா? விளையாட்டு திடலில் குண்டு போட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள்லாம் சிதறி எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல. அதையெல்லாம் எடுத்து காட்டுறாங்க, பயங்கரமாக அடிச்சிட்டோம் தாக்கிட்டோம்னு சொல்லி. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, கப்பல்கள்லாம் கடலை நிப்பாட்டி வச்ச கப்பலையெல்லாம் தகர்த்துட்டோங்கிறாங்க. கப்பலை தகர்க்க பெரிய விஷயமே கிடையாது. இவங்களும் தவிர்க்கலாம், அவன் தவிர்க்கலாம். கப்பல் கடலில் நின்றுச்சுன்னு சொன்னால் ஒரு யோகனை கொண்டாந்து போடுறது தானே. கப்பல் கடலில் நின்றா அவனுடைய சேட்டலைட் மூலமாக அதை பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து குறி வச்சு அடித்தான்னு சொன்னால் ஒரு கப்பலை தாக்குதல் என்பது பெரிய மேற்றே கிடையாது. இதை பெருமையாக கப்பலை தகர்த்து விட்டோம்னு சொல்லி அங்கேருந்து அறிவிப்பு செய்கிறாங்க. கப்பலை தகர்த்தாங்கன்னு நெசந்தான். அவன் உன் கப்பலை தகர்த்துருக்கான். அதுக்கு என்ன சொல்கிற? உன்னுடைய எந்த கப்பலை கொண்டாந்து மிரட்டினியா? 2 கப்பலை இப்போ காணாமல், அப்புறம் லிங்கனையும் காணா, ஜெரால்டு கப்பலையும் காணாமல். எங்கடாதுன்னு கேட்டால் அந்த இடத்துல இல்லை. எந்த சேட்டிலும் வரமாட்டேன், எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க கொடுத்த அடியில் பலமான சேதம் ஏற்பட்டு இனிமேல் இந்த கப்பல் இயங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து ஓடிட்டு அவனை தான் தாக்கியிருக்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்க? என்ன பெருமை, அமெரிக்கா வந்தது பெருமையை விட்டு கொடுக்காம இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க சில தாக்குதல் பண்ணுவாங்க, சில கப்பல்களை மூழ்கடி தோம்பாங்க. அது யாருமே செய்யலாம். அவங்க கப்பலை நம்பிக்கிட்டு கிடையாது. அவங்க நீர்மூழ்கி வச்சுருக்கிறாங்க, சின்ன சின்ன படகுகள் வச்சுக்கிறாங்க. படகெல்லாம் இலக்கு வச்சு தாக்க முடியாது, தெரியாது. படகுங்கிறது சும்மா ஒரு குருவி மாதிரி தெரியும். பெரிய கப்பலை தான் இலக்கு வச்சு தாக்க முடியும். அதுலெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அதை போய் மோதி அடிச்சிடுவாங்க. சரி, கப்பலில் தாக்கிட்டீர்ல, இப்போ ஹுர்முஸ்லேயே போக வேண்டியதானே? கூப்பிட்றான்லவன் ஹுர்முஸ் அந்த ஜலசந்தி இருக்குல்ல, அது மூடிட்டான்ல, எவனும் வரக்கூடாது. சீனா ரஷ்யாவும் சேர்த்துட்டான். அன்றைக்கி சீனா ரஷ்யா கப்பலை தவிர எதுவும் என்ன செய்யக்கூடாது, இந்த வழியாக போகக்கூடாதுட்டான்ல. அவன்கிட்ட தான் கப்பல் இல்லை, திறந்தானே கிடக்கு, போக வேண்டியதானே? போக மாட்டேங்கிறான். வாடாங்கிறான், அவன் கப்பலை கொண்டுட்டு வா அப்படிங்கிறான். அப்போ கப்பலுங்கிறத வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் செய்யும். கப்பலை யார் மூழ்கடிக்கலாம்? இது ஓப்பனாக கிடக்கக்கூடியது. நகரத்தில் உள்ளதை விட கப்பலில் உள்ளது பாதுகாப்பு கம்மி. மேலேருந்து பார்த்தா தெரியும் போட்டு விட்டுற வேண்டியதான், ஒன்றுமே செய்ய முடியாது. தரையாக இருந்தால் கூட என்ன செய்யணும்னா அதுக்கு சுரங்கத்தில் கொண்டு வச்சுக்கலாம், பல மாதிரி இருக்கும். கப்பலில் மிதக்க தான் செய்யணும். மிதக்கிற இடத்துல வச்சு தாக்குறது பெரிய விஷயமா? சில கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க, அது பெரிய அதிசயம் கிடையாது. இவங்க அதை விட தாக்கியிருக்கிறாங்க. அதை விட ஆயில் கப்பல்கள் நிறைய இதில் மூழ்கடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவன் அது கப்பலை தாக்கணும் வச்சு இனிமேல் எந்திரிக்க முடியாமல் கடற்படையை ஒழிச்சிட்டோங்கிற. அவங்க கடற்படை என்பது நீர்மூழ்கி படகு உள்ள பூந்துக்கிட்டே போய் அடிச்சிருவாங்க. ஒரு கப்பல் வந்துச்சுன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணிக்குள்ளே பூந்து போய் அந்த கப்பலில் போய் மோதுவாங்க. மோதினோட சுக்குநூறாக சிதறி போயிடும். அதை முன்னால் அழிக்கவே முடியாது. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி ஈரானில் ஏராளமான இடங்களில் சகட்டு மணி குண்டை போடுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சேதம் இல்லைலாம் சொல்ல இயலாது, எந்த இலக்கும் கிடையாது. இதெல்லாம் குறி வைக்கிறான்னா விளையாட்டு திரையில் போட்டால் வழங்கிக்கிறங்களேன். விளையாட்டு திரையில் வைக்கிறான், ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்கிறான்னா இவன் யாராக இருப்பான்? அதிகமான சேதத்தை ஏற்படுத்தி உள்ளூர் மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி அதனால நமக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் கலந்து எழுவாங்கிறதுக்காக வேண்டி செய்கிறானே தவிர இவன் செய்கிறான்னா இலக்கை தாக்கணுமா இல்லையா? இலக்கை அங்கே தாக்க முடியலை. ஈரானுடைய ஏவுகணை தளங்களையெல்லாம் அழிச்சிட்டோங்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான்? முந்தின நாள் நேற்று சொல்லியிருக்கிறான், ஏவுகணை தாக்குதலாம் குறைஞ்சி போச்சு. அவங்களுடைய ஏவுகணை தளங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இஸ்ரேலை நோக்கி நடத்துகிற ஒரு தாக்குதல் கம்மியாகிவிட்டது அப்படின்னு நேற்று சொன்னாங்க. இன்னைக்கு கொடுத்துருக்கான் அடி அத்தனை மடங்கு சேர்த்து கொடுத்துருக்கான். 10 நாள் இல்லாத அளவு கொடுத்துருக்குறான். அவங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கிற. அதிகமாக இன்றைக்கி தான் ஜாஸ்தியாக கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி தான் அந்த குர்ரம் ஷாஹிதுன்னு ஒரு ஷஹருன்னு ஒரு ஏவுகணை வச்சுருக்காங்க. குர்ரம் ஷஹர்னா ஈரானில் உள்ள ஒரு புனிதமான ஊர். அது இப்போ நம்ம ஆளுக்கு நாகூர் புனிதம்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குர்ரம் ஷஹர்ன்னு சொல்லி அவங்க ஷியாக்களுக்கு ஒரு புனிதமான ஊர். அந்த ஊர் பேரில் அந்த ஏவுகணையை உண்டாக்கி வச்சுக்கிறாங்க, அந்த புனித நகரம்னு மதிக்கிற காரணத்தினால. அது என்ன செய்யும்னு கேட்டால், அது 12,000 கிலோமீட்டர் வேகத்தில் போய் தாக்கும். அது அடித்தான்னு சொன்னால் 12 நிமிஷத்துல இங்கே வந்துடும். ஈரான்லாம் தட்டி விட்டான்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு வருவதற்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாந்துடும். அவ்வளோ வேகமாக வரக்கூடியது. அது துல்லியமாக இலக்கு வச்சு தாக்கக்கூடிய அந்த மாதிரி ஏவுகணையெல்லாம் இன்றைக்கி தான் வெளியே எடுத்துருக்குறான். அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோங்கிறாங்க. அழிச்சோன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி என்னஞ்சிருக்கான்னு கேட்டால், அந்த ஷாஹி ஃபத்தாகுங்கிற ஏவுகணை, ஃபத்தாகுன்னா அல்லாவுடைய பேர், அல்லாவுடைய ஃபத்தாகுன்ற பேர் இருக்குல்ல, பத்தாமாங்க அவங்க, அது பேர் ஃபத்தாகுன்ற பேரில் ஒரு ஏவுகணை வச்சுருக்கிறாங்க. இந்த ரெண்டும் இது வரைக்கும் அவங்க வெளியே விடலை. பழைய தான் அடிச்சுக்க. இன்றைக்கி அழிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் அடிச்சு தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க அழிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்னு கேட்டால், ஈரானுடைய ஏவுகணைகள் இல்லாமல் ஒரு 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருடைய ஆழத்தில் சுரங்க நகரத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஈரானுடைய ஏவுகணை எல்லாம் இதில் கூட இது கீழே கூட இருக்கும், தெரியாது. இதில் குண்டை போட்டால் இதில் தான் எதுவும் சேதம் வருமே தவிர 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே போய் அழிக்கிற அளவுக்குலாம் அந்த மாம்சலம் என்கிட்ட கிடையாது. அப்போ 200 மீட்டருக்கு கீழே என்ன செய்கிறாங்கன்னா சுரங்க நகரம் மாதிரி அமைத்து பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி அது உள்ளே தான் எல்லா ஏவுகணைகளும் இருக்கும்.
அதன் வழி அப்படி வெளியே ஒரு லாரி மாதிரி பெரிய ட்ரக் மாதிரி ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு வருவாங்க, வாசல் வச்சு அடிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அதனால இவர்கள் என்னத்தை அழிக்கிறத சொன்னாலும் ஏவுகணை அழிச்சிட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் எப்படி துபாயில் அடிக்கிறான், இன்னைக்கு துபாயில் அடித்தானா இல்லையா, இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் அடிச்சிருக்கிறான், இன்றைக்கி அமேசான் தான் உளவுத்துறைலாம் இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போனோன்னே அமேசானுடைய சென்டர் வந்து துபாயில் இருக்குது, அதை இன்றைக்கி சப்ஜெக்டாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டான். அதை ஏவுகணையெல்லாம் அழிச்சிட்டு எப்படி அடித்தான், ஏவுகணை அழிச்சிட்டு இல்லைப்பா, ஏவுகணை தளத்தை தாக்கி விட்டோன்னு படத்தெடுத்து போடுறாங்க. இல்லை நீ தாக்கின ரசமாக இருந்துச்சுன்னா எதை வச்சு அடித்தான், ஏவுகணை தான் இல்லைங்கிறிய. அப்போ இன்றைக்கி என்ன செய்கிறான்னு கேட்டால் துபாயில் 2 மைக்ரோசாஃப்ட்டுக்கு அடிச்சிருக்கிறான், அமேசானுக்கு அடிச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து அவங்களுடைய இந்த ரேடார் சிஸ்டம் இருக்குல்ல, ரேடார் சிஸ்டம் இருந்தால் தான் இந்த கண்டுபிடிச்சி தாக்க முடியும். இவங்க தாக்கும் பொழுது தடுக்கிறதா இருந்தால் ரேடார் தான் கண்டுபிடிக்கும் இந்த வந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஒரு ஏவுகணை இந்த பக்கம் வருதுன்னு சொன்ன உடனே அந்த தாடு சிஸ்டங்கள், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எல்லாமே வேலை செய்யும். அது வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா இவங்க திட்டமிட்டு ரேடார் கூட கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறாங்க. துபாயில் உள்ள ரேடார் காலி, கத்தாரில் உள்ள ரேடார் காலி, பஹ்ரைனில் உள்ள ரேடார் காலி, ரேடார் கூட அடிச்சுவிட்டாங்க. அப்போ எந்த ஒரு தாக்குதல் வந்தாலும் இவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. மத்திய கிழக்குள்ள அரபு நாடுகளுக்கு வந்ததை கண்டுபிடிக்கவே இயலாதுன்னு அவனால் தாக்கவும் முடியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு இன்றைக்கி என்ன செய்ய, இன்றைக்கி இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் விழுகிற எந்த ஒரு குண்டையும் அவன் தடுக்கலை. அவனை என்ன அர்த்தம், எல்லாம் தாடு அவுட்டு. அதே மாதிரி அந்த இது ஒன்று சொல்லுவாங்க, என்ன பேர், அயன் டோம்ங்கிறது, அயன் டோம் ஒன்றும் வேலை செய்யலை. நீ அயன் டோம் வச்சிருக்கிறீங்கள, அது ஏன் எதற்கு போக மாட்டேங்குது, அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. இந்த டப்பா சாமான்கள்லாம் அனுப்பி விட்ட உடனே இவங்க அயன் டோமில் அதை அடித்து அதுக்கு காலி பண்ணிட்டானோ. இவங்க வேணும்னு என்ன செய்கிறது, சக்தி குறைந்த விலை குறைவான சில ஏவுகணையில் அனுப்பி விட்றாங்க. எதுக்காக வேண்டியன்னு கேட்டால் இது தாக்குமான்னு தெரியும், அவனுடைய சக்தி இதில் அழியட்டும், அந்த அயன் டோமில் உள்ள அந்த தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கம்மியாக ஸ்டாக்கில் குறையட்டுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி போட்டு எல்லா ஏவுகணையும் காலி பண்ணி பிடிச்சினா இப்போ வெறுங்கையாக உட்காந்துருக்காங்க. ஈரானுக்கு எதை அனுப்புனாலும் போய் விழுவும், எந்த இடத்துல வேணாலும் விழுவும். அந்த மாதிரி இன்றைக்கி அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி. அதனால் இந்த தாக்குதலை நெசமாண்டா நெசந்தான். தெஹ்ரானுடைய ஏர்போர்ட்டை தாக்கியிருக்கிறாங்க, நெசந்தான் தாக்கியிருக்கிறாங்க. ஏர்போர்ட்டை தாக்குனா பெரிய விஷயமா, ஏர்போர்ட்டை இலக்கு வச்சு தாக்குறது பெரிய விஷயமாண்ணா, ஏர்போர்ட்டுங்கிறது மூடி வச்சுக்கிற ஒரு விஷயமா, அது அவ்வளோ செட்டப்புகள்லாம் இருக்கும். உலகத்தில் உள்ள யார் வேண்டாலும் எந்த நாட்டு ஏர்போர்ட்டையும் பார்க்கலாம். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் இந்தியா ஏர்போர்ட்டை எந்த உலகத்தில் யார் வேணாலும் பார்ப்பான், அமெரிக்கா ஏர்போர்ட்டை யார் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னாட்டா அது பெருமாண்டமாக இருக்கும். அது லொக்கேஷனில் காட்டுறதுக்கு தேவையானது, அது பப்ளிக்கில் வச்சுருப்பாங்க. அதை எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு கேட்டால் இப்போ கூட கூகுளில் எடுத்து உங்களுக்கு காட்டுமா இல்லையா, அந்த மாதிரி தான் அது. அதனால உள்ளது ஏர்போர்ட்டை தாக்கிவிட்டோம், தெஹ்ரான் ஏர்போர்ட்டை தாக்கிட்டோன்னு சொன்னால் நீ இஸ்பஹானில் தாக்கிட்டேன், அவன் தாக்குனானா இல்லை ஏர்போர்ட்டப்போ. இன்றைக்கி ஏர்போர்ட்டில் தாக்கியிருக்கிறான். சவுதியில் உள்ள துபாயில் உள்ள இவங்களுடைய ஏர்போர்ட், அதாவது துபாய் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இராணுவத்துக்கு சொந்தமான ஏர்போர்ட் அமெரிக்காவுக்கு உள்ளது இருக்குது, அதில் இன்றைக்கி தாக்கியிருக்கிறாங்க. அப்போ ஏர்போர்ட்டை தாக்குறது அவங்களும் தான் செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெருமையை உண்டாக்குறாங்களே தவிர அதில் பயப்படுற விஷயம் கிடையாது. சேதம் இருக்குது, சேதம் அந்த மக்களுக்கு, ஈரான் மக்களுக்கு நிறைய சேதம் இருக்கிறது. ஈரானுடைய சொத்துக்களுக்கு சேதமாகிறது, அதில் சந்தேகமே கிடையாது. அதை விட பன்மடங்கு அவங்க திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை தான் விளங்கணும். இன்றைக்கி இஸ்ரேலில் இன்றைக்கி அந்த நிபுணர்களுடைய கருத்து அவன் ஒத்துக்கிற மாட்டாங்க. 3 பேர் 4 பேருமாங்க, 15,000க்கு மேலே மக்கள் காலி, 1 லட்சத்துக்கு மேலே காயம்ங்கிறது தான் இன்றைக்கி போருக்கு நிபுணர்களுடைய கருத்துக்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. 15,000 பேர், இவனுக்கு 15,000லாம் வரல, சும்மா 700-800 பேர்ன்றாங்க. இப்போ ஒரு 2,000 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான் ஈரானுக்கு சேதம். அதை விட பன்மடங்காக கொடுத்துருக்குறாங்க. அது இராணுவத்தை வரை அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்ரேலுடைய பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது போக என்னச்சுன்னா அமெரிக்க சோல்ஜர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அடியிலையும் 200-300ன்னு அடிப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்பர்லையும் அவங்க சரியாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு சேதம், அந்த சேதத்தை அவங்க நிலையிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு தாங்க முடியாது தானே. நம்மலேருந்து 10 பேர் போயிட்டால் நம்ம கஷ்டமாக தானே இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு இழப்பு இருக்குன்னு வச்சுக்கணும். அதை விட இப்போ என்னன்னு கேட்டால் அந்த ஈரானில் உள்ள அந்த சுரங்கத்துக்கு கீழே இருக்குல்ல, அது அடிக்கிறதா இருந்தால் அந்த வீட்டு பாம்புன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு போட்டால் அழிக்கலாம். வீட்டு பாம்புன்னு சொன்னால் அதை பங்கர் பஸ்டர்பாங்க. பங்கர் பஸ்டர்னால் அது நேரம் எத்தனை 100 மீட்டர் வரைக்கும் போய் உள்ளே போய் என்ன செய்யும், துளைச்சிக்கிட்டு ஒரு கிணறே தோண்டி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு ஆயுதம் ஒன்று அவன்கிட்ட இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டான். புதுசாக அவன்கிட்ட கிடையாது. இப்போ அதை இருந்த நேரம் போட்டிருப்பான். ஏற்கனவே அந்த காசாவில் கொண்டை போட்டு ஒரு 4 இதை போட்டாங்க. மொத்தம் 20 அவன்கிட்ட இருந்தது. இது ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் உள்ளது. ஒரு லட்சக்கணக்கான ஆயுதங்களுக்கு செலவழிக்க ஒரு பங்கர் பஸ்ட்டுக்கு செலவழிக்கணும். அவ்வளோ செலவு இருக்கிறதுனால மொத்தமே 20 வச்சுருந்தான். அதில் ஒரு 2-3 காசாவில் போட்டான். மீதி ஒரு 12 கொண்டு அந்த முதல் நடந்துச்சுல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதில் கொண்டு இதில் இஸ்பஹானுடைய அணு உலையின் மீது போட்டேன்ல, அதில் போட்டான். அதில் 12 போட்டாமல் இருக்குது. அதில் ஒன்று வெடிக்காமல் எடுத்து வச்சு இவங்க அதை மாடிஃபை பண்ணி இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முழுசாக எடுத்துட்டாங்க இவங்க. அப்போ இருக்கிற 2-3 தான் அவன்கிட்ட இருக்கிறது. அதை கொண்டு அழிக்க முடியாது. இனிமேல் தயாரிக்கிற மாதிரி டைம் எடுக்கும். ஆயுதமாக அவன்கிட்ட இல்லை. அதனால் இப்போ ட்ரம்ப் எதனால் இருக்கான்னா
பைத்தியமாக ஆகிட்டாங்கிறாங்க. அவனை மெண்டல் ஆகிட்டான், ஆளு மெண்டல் ஆகிட்டாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டால் வீடியோ ஒன்று பரவி நேற்று நான் பார்த்த அந்த வீடியோவை. அது ஏஐயாக இருக்குமோன்னு நான் என்ன செய்யலை, அதை நான் சொல்லலை உங்கள்கிட்ட. ஏஐயில் இதை செட் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொல்லி கடைசி பார்த்தா நெசந்தான் அது ஏஐ கிடையாது. என்னென்னு கேட்டால் அவரை உட்கார வச்சு மந்திரிக்கிறாங்க எல்லாரும். இந்த பாதிரிகள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. பாதிரிகள் ஆண்கள் பெண்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த இறங்கு வீராகம்பாங்கல்ல, இந்த மாதிரி ஜெப கூட்டங்களில் செய்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவரை வச்சுக்கிட்டு இந்த இறங்கு வீராகன்னு மந்திரம் போடுறாங்க. இப்படி உட்காந்துட்டே இருக்கிறான். Lifting up the arms of our president. We pray for your continued blessing and favor to rest upon him. We pray for wisdom from heaven to flood his heart, his mind, and Lord, you will guide him in these challenging times that we're facing today. I pray for your grace and your protection over him. I pray for your grace and protection over our troops and all of our men and women serving in our armed forces. And Father, we just pray you'll continue to give our president the strength that he needs to lead our great nation as we come back to one nation under God, indivisible, with liberty and justice for all. We pray your heavenly blessing upon him in Jesus' name. அப்ப என்னன்னு கேட்டா ஆளு அப்செட் ஆகி போயிட்டான். ஏதாவது மந்திரிச்சு அதை குணப்படுத்துங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க பாதிரியார்களை. வெள்ள மாலையை கூப்பிட்டு அவருக்கு இது அப்செட் ஆகி போச்சு, அது மண்டல போனதில் பேய்க்கு தானே மந்திரிப்பாங்க, அவர் பேய் பிடிச்ச மாதிரி பைத்தியமாகி போயிட்டாரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். அதை நம்ம கேள்வி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா மெயின் ஊடகங்கள்லாம் வருது, நியூஸாக வருது. மெயின் ஊடகத்தில் இந்த யூடியூப்பில் வர மாதிரிலாம் வராது. இப்போ சன் டிவி, விஜய் டிவி, இந்த மாதிரி டிவியில் நியூஸ் வரும்ல, அந்த மாதிரியான மெயின் டிவிஸ்லாம் அந்த நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நான் எடுத்துக்கிறவே இல்லை, இப்படி நடக்கவே செய்யாது, இப்படிமா ஒருத்தன் ஆகிருப்பான்னு நான் நினச்சேன். நிஜமாக இருக்கிறாங்க. எது நம்ம கற்பனை நினச்சோமோ நிஜமாக அவனுக்கு என்னஞ்சிருக்கு, மெண்டல் ஆகிட்டான். இப்போ ஆள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். என்ன கேட்டால் அவனுக்கு தாங்க முடியலை. அந்த எந்த 2 கப்பலை வச்சு உலகத்தை மிரட்டிக்கிட்டு இருந்தானோ அந்த 2 கப்பல்லையும் ஒன்றுமில்ல வெட்டி அடிச்சுட்டாங்க. அந்த கப்பலை கொண்டு வர முடியலை. எங்கேருந்து கொண்டு போடுறது? இப்போ மத்திய கிழக்கில் ஒரு நாடுகள்லேருந்து போடணும். அவ்வளோன்னு தலை தகர்த்து விட்டான். அமெரிக்காக்காரனும் இஸ்ரேலேருந்து இப்போ தாக்க முடியுது. அமெரிக்காவும் தாக்குறதா இருந்தால் அது பல 1000 கிலோமீட்டர் முடியாது. ஒரு விமானத்தை ஆகணும்னா அது வந்து சேர்றது 8 மணி நேரம் ஆகும். அதை விட இந்த இஸ்ரேலில் இருக்கிறது கிட்ட, இஸ்ரேலில் இருந்து தான் அமெரிக்காவும் போடுறான். அது போக இப்போ இஸ்ரேலில் உள்ள எல்லா தடுப்பு சாதனம் கம்ப்ளீட்டாக காலி. அதுபோக இன்றைக்கி ஒரு தகவல் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, ஏராளமான நியூஸ்களில் சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து மோசமான ரிசல்ட்டாக இருக்கும். என்னென்னு கேட்டால் அவனுடைய அணு ஆராய்ச்சி மையம் ஒன்று வச்சுருக்கான். யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுருக்கான், ரகசியமாக வச்சுருக்கிறான். டெல்லிவிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு வெளியில் உள்ள ஒரு இடத்துல வச்சுருக்கிறான். அதில் இன்றைக்கி வந்து அது எங்கே யாருக்குமே தெரியாதான். அதை வந்து கரெக்டாக துல்லியமாக அடித்து தகர்த்துட்டாங்க. அப்படிங்கிற தகர்த்தது நெசம்னு சொல்கிறாங்க. ஆனால் தகர்த்தா அணுவுடைய விஷயங்களை தகர்த்தா அதுலேருந்து சில கதிர்கள்லாம் வெளிப்பட்டு பாதிப்பெல்லாம் வரும்ல, அந்த நியூஸ் வெளியே வரக்கானாம். அது வந்தால் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் தாக்கிட்டாங்கன்னு பரவலாக என்ன செய்கிறாங்க, சரியான இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. நெசமாக அந்த அணுவோட ஆயுதத்தில் போய் தாக்கி இருந்தார்கள்னு சொன்னால் அணுக்கதிர்கள் வெடிச்சிச்சின்னு சொன்னீங்களேன், இஸ்ரேல் முழுசும் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், பெரிய சேதத்தை ஏற்படுத்தி போயிடும். அப்படி பரவிக்கிட்டே போகும், ஒன்று ஒன்றா செங்கலி தொடராக பிடிச்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரியான விஷயம் ஏற்படானா அந்த ரிசல்ட் வரல, தாக்கிட்டாங்கிறது வருது தவிர அது ரிசல்ட் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அதனால் எந்த வகையிலையும் இவங்க வந்து பின்வாங்குற நிலையில் இல்லை. இவங்கள்ட்டையும் இப்போ போதுமான அளவுக்கு இருக்குது. இவர் வந்து 4 வாரம் பார்ப்பேன்னு சொன்னார். 4 வாரத்துக்கு நாங்கள் தாக்குப்பிடி போண்டார் ட்ரம்ப். அடுத்த நிமிஷம் அவர் சொல்கிறாரு நாங்கள் 4 மாதம் தாக்குப்பிடி போங்கிறார். யார் கை வாங்கியிருக்கு? இவன் சொல்கிறான், ட்ரம்ப் சொல்கிறான் 4 வாரத்துக்கு தாக்குப்பிடி போகிறான். இப்போ சரக்கு அவங்கள்ட்ட இல்லை, எல்லாத்தையும் போட்டு நாசமாகிட்டாங்க. காசாவுக்கே கொடுத்து முடிச்சுட்டானுங்க. அந்த ஈரானை தாக்கு பிடிக்கிறவங்க இல்லை, 4 வாரத்துக்கு தான் எங்களுக்கு முடியும்னு சொல்கிறான். உடனே ஒரு ஆராய்ச்சி சொல்கிறாரு 4 வாரத்துக்கு 4 மாதத்துக்கு எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியுங்கிறார். அந்த 120 நாளைக்கு நடந்தாலும் சரி நாங்கள் நிற்போம் அப்படின்னா அவ்வளோ சரக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால வந்து அடி பலமாக வாங்கிட்டு இருக்கிறான். மேற்கத்திய ஊடகங்கள் இதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஈரான் அடித்த தாக்குதலை வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ சமூக ஊடகங்களில் இருக்க போய் 1-2 பேசுகிறாங்களே தவிர மெயின் ஊடகங்களில் என்ன செய்யறது எல்லாத்தையும் அந்த கையில் வச்சுருக்கிறான். அதனால நம்ம கவலைப்படுற விஷயம் கிடையாது. தகவலுக்கு அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது வளைகுடாவில் அடிக்க மாட்டேன்னு ஃபோன் பண்ணி எல்லா நாட்டுக்கும் சொல்லிடுறாங்க. ஆனால் வளைகுடாவுடைய அடிக்கிறதுங்கிறது எந்த அடிப்பில் அடிக்கிறாங்கன்னு கேட்டால் அமெரிக்கா சார்பு உள்ளதை போய் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது பக்கத்தில் உள்ள சில சேதங்கள் ஏற்படும், குறி வைக்கிறது கிடையாது. அதாவது அந்த அரபு நாடுகளில் உள்ள எந்த நாட்டுடைய தளங்களையும் அவங்களுடைய நிறுவனங்கள், அவங்களுடைய குடியிருப்பு இடங்கள், பொதுமக்களுக்கு இடம், கம்பெனிகள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. யாரை செய்வாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இருப்பா. எதுக்கு அமேசான் அடித்தாங்க, எதுக்கு மைக்ரோசாஃப்ட் அடித்தாங்க, சிஐஏ அலுவலகம்டா, மொசாத் அலுவலகம்னா போய் அடிப்பாங்க. அது எந்த நாட்டில் இருந்தாலும் அடிப்பாங்க. அது அமெரிக்காவோட தொடர்பு இருந்தாலே தவிர அது இல்லாத ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்கவே மாட்டாங்க. சொன்னபடி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள்